ஓம் அகதீஷாய நமக. இறை மகா சபையை வணங்கி, இறை கணங்களை எல்லாம் வணங்கி, சித்த மகா சபையை வணங்கி, சித்த கணங்களை எல்லாம் வணங்கி, திருமுருக திருப்பெரும் சபைதனிலே பரந்தாமன் 10 அவதாரங்களை அமர வைத்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புத சபைதனிலே பாலதிரிபுர சுந்தரி துள்ளி விளையாடுகின்ற அற்புத சபைதனிலே சீடர்கள் இல்லம் முழுவதும் சென்று சிறார்களின் உள்ளங்களிலே இடம் பிடித்து அவர்களை வழி நடத்துகின்ற அற்புதமான பாலாம்பிகை பாலதிரிபுர சுந்தரி அற்புதம் நிகழ்த்தி அனுக்கிரகம் கொடுக்கின்ற, இல்லங்களை சுபீட்சமடைய வைக்கின்ற அற்புதமான தலம். அதிலே உயர்வான இறை நிகழ்வுகள், இறை சூட்சமங்கள், இறை அனுக்கிரக நிகழ்வுகள் அன்றாடம் சிவசபையின் சீடர்களின் தொடர்பாளர்களின் இல்லங்களிலே நித்தமும் அற்புதம் நிகழ்த்தி வருகின்றது. அதாவது சித்த சபையோட சீடர்கள் உயர்வாக வணங்கி நிற்கின்றவங்க, சபையோட உயர் நிலை அறிந்து அதனோட உயர் அனுக்கிரக நிலையினை பெற்று வலம் வராங்க. சீடர்கள் எல்லாம் இயல்புல சித்தனோட நிலையையும், சித்தன் தன் இல்லங்களில் தரிசனம் கொடுக்கின்ற நிலையையும், இங்க சிவ வளாகத்துல சித்த வளாகத்துல நடைபெறுகின்ற அற்புதமான நிகழ்வுகளை அவங்க அங்கிருந்து பார்க்கின்ற நிகழ்வுகள், இறை கணங்கள் அவங்க வீட்டில் போய் நின்று ஆசி கொடுக்கின்ற, அனுக்கிரகம் கொடுக்கின்ற, பூஜை அறையில் அமர்ந்திருக்கின்ற, அவங்களோட எதிர்கால நிலைகள்லாம் சொல்லுகின்ற, அவங்க வேண்டி நிற்கின்ற நிலைகளை, கேள்வி கணையோட சிவசபையை நோக்கி நிற்கின்ற நிலைகளுக்கு இங்கிருந்து கணங்கள் போய் பதில் உரைச்சிட்டு வருது. அப்படி நிகழ்வெல்லாம் இங்க எங்கேயும் நடக்காத நிகழ்வு இந்த சபையில நடந்துக்கிட்டு வருது. உணர்ந்தவங்க உயர்ந்துக்கிட்டு வராங்க. இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் வேற அறுத்து வினை நிலைகளை எல்லாம் கடந்து வெற்றி வாகை சூடி வருகின்ற உயர் சீடர்கள் உயர்வாக வளம் வருகின்ற, அதை மற்றவங்கிட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைகின்ற, மற்றவங்களையும் சிவசபை நோக்கி அனுப்பி வருகின்ற அற்புதமான பணிதனை சிவசபை சீடர்கள் எல்லாம் உன்னதமா உயர்வா செஞ்சுட்டு வராங்க. அதன் மூலமாக இறையோட அனுக்கிரகத்தை, இறை சபையோட அனுக்கிரகத்தை, பஞ்சபூதங்களின் ஆசி நிலைகளை எல்லாம் வாங்கி வளம் பெற்று வராங்க. அது உணர்ந்தவங்க உணர்ந்து உயர் வழியில பயணப்பட்டு தொடர் வழியில பயணப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சித்தர்களை அங்க இங்க எல்லைகள் தோறும் தேடி அலைகின்ற கூட்டங்கள் இந்த கலி காலத்துல தற்போதைய நேரங்கள்ல அங்க காடு மலைகள், வனாந்திரங்கள், மலை முகடுகள், அதால பாதாளத்திலே அமர்ந்திருக்கிற குகை நிலைக்குள்ள எல்லாம் சித்தர்களை தேடி பித்து பிடிச்சவங்களையும், தன்னோட அங்கத்தை சுத்தி செய்யாத நிலையில அந்த மனம் பேதலைச்சு அலைகின்ற நிலையில உள்ள மாந்தர்களையும் தேடி அலைகின்ற கூட்டங்கள்லாம் இப்போ வினையின்பால் எங்க எது இருக்கு அப்படின்னு தெரியாம, எதை தின்னா எது தெளியும், எதை தின்னா எது சரியாகும் அப்படிங்கிற நிலை அறியாது சித்தர்களின் உண்மையான உயர் அனுக்கிரக நிலைகளை கேள்விப்பட்டு எங்க அவங்க இருக்காங்கன்னு தேடி அலைகின்ற கூட்டங்கள் மாளாது. ஆனா சிவசபையில அத்துணை சித்தர்களும் ஒட்டு மொத்தமா இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அகத்திய பெருமான் தலைமையில சிவபெருமான் நேரடியா காட்சி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதிகையில சிவசூட்சம நூல்ல
முருகப்பெருமான 6 வடையும் மட்டும் இல்லாம 7வது மருதமலையும் ஒன்னா சேர்த்து ஒரே வடையா அமர்ந்து அத்தகைய இடங்களுக்கு இங்கிருந்து போயிட்டு வரக்கூடிய நிலையில அமைஞ்சிருக்காரு. 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலா இங்க வந்து அமர்ந்து மன்னனா முடிசூடி, பிரபஞ்ச மன்னனா முடிசூடி சிவபெருமான்கிட்ட இருந்து பிரபஞ்ச ஆளக்கூடிய அற்புதமான அத்தகைய நிலைதனை 14 லோகங்களும் இறை கணங்களெல்லாம் பறைசாற்றி திரு முருகப்பெருமானை தலைவனா ஏத்து யுகமாற்ற பணிக்கு மாமன்னன்னா வச்சிருக்காங்க. அகத்திய பெருமானும் சித்தர்களும் வழி நடத்துகின்ற அற்புதமான சபைதனிலே நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு எதுக்கும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிற நிலையில யுகத்தை மாற்றியாகணும் அப்படிங்கிற நிலையில இறைவனே வந்து அமர்ந்து கைலாய தடத்தை இடம்பெயர்த்து தலம் பெயர்த்து அமர வச்சு அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான தலமா இருக்கிறதுனால இங்க எல்லா நிகழ்வுகளும் உயர் சூட்சமா கைலாயமும் இதுவும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இறை தோற்றத்துல ஒரு உயர் சூட்சமத்துல வந்து 2 நிலைகளும் வெவ்வேறு அல்ல அப்படிங்கிற நிலையில வந்து பூலோகத்துல கைலாயம், கைலாயத்துல பூலோக சபை, சித்தர்களும் தேவர்களும் கூடுகின்ற சபை, 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில சித்தர்கள்லாம் யாருன்னா சிவநிலையை நோக்கி பயணப்பட்டவர்கள், சிவநிலை அடைந்தவர்கள், சிவநிலைக்கு மேம்பட்ட நிலையில இருக்கவர்கள், உயர் சிவம் அப்படிங்கிற நிலைக்குள் உள்ள சித்தர்களும் இருக்காங்க. அப்போ சித்தர்கள் தேவர்கள் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய நிகழ்வுக்குள்ள நம்ம போகக்கூடாது. யாருக்கு ஆற்றல் அதிகம் அப்படிங்கிற நிகழ்வுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்னா கலந்து சிவமும் சித்தர் தான், முருகப்பெருமானு சித்தர் தான், எல்லாரும் சித்த நிலை அடையாதான் அந்த உயர்நிலை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லி எல்லா கணங்களும் ஒன்றிணைந்து செயல்படுது இங்க சிவசபையில. சரி, எல்லா விஷயங்கள் நடக்கு. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அங்கு கொடுக்கப்பட்டாச்சு. நினைச்ச நேரத்துல நினைச்ச தேவதைகளை கூப்பிட்டு தேவர்கள் சித்தர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆசி கேட்கின்ற அற்புதமான வரத்தை கொடுத்துருக்காங்க. இங்கன்னு எத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வருது முகப்பு உரையில. அப்ப சித்தனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சித்தன்னா என்ன? இடம் விட்டு இடம் தவிர்தானா? அங்கிருந்து இங்க பறந்துருதானா? அதை கையில பிடிச்சி கொடுத்துருதானா? இதை கையில பிடிச்சி கொடுத்துருதானா? சித்துக்கள் புரியுதானா அப்படிங்கிற நிலைக்குள்ள போய் சென்று ஆராய்ச்சி பார்க்கையில சித்துக்களை எல்லாம் தாண்டிய சித்துக்களை வந்து இறை சித்த வந்து சித்தன் கரங்கள்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இகலோகத்துல நடக்கக்கூடிய இந்த அங்க கூட்டத்தை கூட்ட இங்க கூட்டத்தை கூட்ட தான் ஒரு அறப்பணி செய்யல, அதுக்கு மக்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிற நிலையில வந்து அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிற சித்தோட கீழ் சித்தான அது அந்த விபூதியை வர விளைக்குது, லிங்கத்தை வர விளைக்குது, அதை வர விளைக்குது, இதை வர வைக்குது, பிரசாதங்களை வரவழைச்சு கொடுக்குது. இப்படின்னு ஒரு அது ரொம்ப 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 அது கீழ்நிலை அப்படிங்கிறத சொல்லதோட அது கடைசி நிலையில உள்ள அது ஒரு சித்த கையில வச்சுக்கிட்டு அலையிற சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை வச்சு நல்ல விஷயங்கள் இறைப்பணி செய்ய, இறை காரியங்கள் நிகழ்த்த, புண்ணிய காரியங்கள் நிகழ்த்த, புண்ணிய தலங்கள்ல வந்து மக்களை கூட்டி அவங்கள் மூலமா நல்ல அறப்பணிகளை செய்யத அதை வந்து கையில வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை பாராட்டுக்குரியது. அப்படி சின்ன சித்துக்களை சிறு தேவதைகள் மூலமா வாங்கி வச்சுக்கிட்டு 1 மண்டலம் 2 மண்டலம் 3 மண்டலம்னு தவம் இருந்து ஏதோ ஒரு இடங்கள்ல போய் ஏதோ ஒரு ஆற்றலை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு சாப்பாட்டுக்கும் மற்ற பிழப்புகளுக்கும் நடத்தக்கூடியவங்களையும் சித்தர்கள்னு கூட்டம் வந்து வியந்து பார்த்து அவங்க பின்னாடி போய் வீணா போகிற நிகழ்வுகளும் இங்க நடந்துகிட்டு வருது. எப்ப சிவசபையில என்ன கொடுக்கப்பட்டு இருக்கு? சின்ன சித்துக்கள் வந்து சித்தனுக்குள்ள இருந்தாலும் அது இயல்புல நடைபெற முடியாம நடக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில சிவபெருமானால் தடுத்தால் கொள்ளப்பட்டு இருக்கு. அதாவது ஒரு நிலை உயர்நிலை நோக்கி ஒரு ஆற்றல் பயணப்படும் போது, ஒரு மானிடன் பயணப்படும் போது சின்ன சின்ன விஷயங்கள்ல மயங்கிடக்கூடாது. கையில கொடுக்கக்கூடிய சித்துக்களை வச்சு அவன் அதனோட திருப்தி அடைந்து அடுத்த நிலைக்கு போவதுக்குண்டான நிலை. இது வந்து இறை அவதார சூட்சம் அங்க நடந்திருக்கிறதுனால அப்படி சித்துக்கள்லாம் சித்தனுக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. சூட்சமத்துல வந்து அஷ்டமா சித்துக்கள் கொடுத்தா தான் ஒரு ஆள்
சித்தர்கள் வந்து வழிபட முடியும். இங்கிருந்து அங்க கைலாயத்துக்கு போயிடும், கைலாயத்திலிருந்து அத்தனை லோகங்களுக்கும் பறந்து செல்ல முடியும். அதெல்லாம் வந்து சிவமகா வாழை சித்தனுக்கு அந்த அந்த கால பொழுதுல நேர பொழுதுல தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அகத்திய பெருமானால் அனுகிரகங்கள் செய்யப்பட்டு அற்புதமான வழிபாட்டு முறைகளுக்கும் அற்புதமான அத்தகைய வழி நடத்தக்கூடிய தன்மைகளுக்கும் அஷ்டமா சித்துக்களையும் கொடுத்து அதற்கு மேல உயர்வான சித்துக்களை எல்லாம் கொடுத்து வந்திருக்காங்க. சித்தன் உணராத வகையில, சித்தனுக்கு தெரியாத வகையில, ஆனா அத்துணை நிலைகளும் வந்து சிவமகா வாழை சித்தனுக்கு வாழை நிலையிலேயே பாலக பருவத்திலேயே அத்தனை சித்துக்களையும் வந்து அகத்திய பெருமான் பிரபஞ்சத்திட்ட இருந்து சிவபெருமான்கிட்ட இருந்து முக்கத்து முக்கோடி ஆற்றல்களை எல்லாம் வாங்கி கொடுத்து வளமடைய செஞ்சு நலமடைய செய்து அது உயர்வடைய செஞ்சு உன்னதமா வழி நடத்தி இப்போ உயர் சித்துன்னா இறை சித்து, இறைவனே சித்தாடுனா எப்படி சித்தாடுவாரு அப்படிங்கிற சித்த வந்து இங்க பரிசா கொடுத்துருக்காங்க. மானிட கண்களுக்கு மேல பறக்குது, கீழே பறக்குது, நெருப்பு திங்குது, அது நெருப்புல உட்கார்ந்து தவம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல இருந்து சொல்ல போனா வண்டானங்கிற ஒரு குக்கிராமத்துல ஒரு எளிமையான இருக்கக்கூடிய ஒரு எல்லையில இருந்து சிற்சில சீடர்களை வைத்து கொண்டு, எத்தனையோ சீடர்கள் வந்து சூட்சமத்துல இருக்காங்க, பிரபஞ்சம் முழுவதும் சீடர்கள் இருக்காங்க. அகத்தியருக்கு யார் யார் சீடர்களோ அவங்க வாழை சித்தனோட சீடர்கள், சிவபெருமானுக்கு யார் யார் சீடர்களோ அதெல்லாம் சிவமகா வாழை சித்தனோட சீடர்கள், முருகப்பெருமானுக்கு யார் யார் சீடர்களோ அவங்கெல்லாம் வாழை சித்தனோட சீடர்கள், அம்பாளுக்கு யார் யார் சீடர்களோ அவங்கெல்லாம் வாழை சித்தனுடைய சீடர்கள். 14 லோகம் கிடையாது, 27,000 கோடி லோகங்கள்ல வந்து நமக்கு சொல்ல தெரியாத, பேர் தெரியாத, அறியாத லோகங்கள்ல இருக்கக்கூடிய இறை தொடர்பாளர்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தனுக்கு சீடர்கள். இப்படி உன்னதமான உயர் நிலையை கொடுத்து உயர்வான பீடத்துல அமர வச்சு அத்துணை கணங்களும் வந்து நித்தம் புகழாரம் சூடுது. புகழ் 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 மாலை, எண்ணிலடங்கா புகழ் மாலையை இதுவரைக்கும் யாருக்கும் இப்படி சொல்லியிருக்காங்களா என்ன எவ்வளோன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அகத்திய பெருமானோட திருவடியை பற்ற, சிவபெருமான் திருவடியை பற்ற, முருகப்பெருமான் திருவடிய உயர் சூட்சமத்துல 11,000 யுகமா தவம் கண்ட நிலைன்னு சொல்லுதாங்க. அதுக்குள்ள உயர் 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 சூட்சமங்கள் எல்லாம் கொடுத்து இப்ப இயல்புல நடக்கக்கூடிய சூட்சமங்கள் எல்லாருக்கும் தெரியும். சித்தன் எல்லாரோடைய இல்லங்கள்லையும் எல்லாரோடைய இல்லங்களுக்கும் போய் பேசுது, அவங்களுக்கு உண்டான தேவைகளை செஞ்சு கொடுக்குது, அவங்களுக்கு துணையா இருக்குது, அவங்க உறங்கும் நேரத்துல கூட பக்கத்துல உட்கார்ந்து கண்காணிக்கக்கூடிய சித்துக்கள். அதாவது ஒரு சீடரா இருக்காங்க சித்த சபையில, எங்க எல்லை தாண்டி லோகங்கள் தாண்டி இருக்காங்க. எல்லா சீடர்களும் உணர்ந்தாங்க, முழிச்சு பார்க்கல நீங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிய, பயப்படையில நீங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிய, நான் கஷ்டப்படையில வந்து ஆறுதல் சொல்லுதிய, நான் மயங்கி பேருந்துல போகல எங்க ஓரனே எனக்கு நினைவிலைக்கல என் பக்கத்திலே இருந்து இல்லம் வரைக்கும் கொண்டாந்து சேர்த்திருக்கிய. இது மாதிரி சின்ன குழந்தைகள்ல இருந்து சாதா எனக்கு பரீட்சையில எழுதுறதுக்கு எதுவுமே ஞாபகம் வரையில, உங்க பேரை சொன்ன உடனே அப்படியே எழுதிட்டேன், எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துருச்சு. 20 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு 80 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கு, 40 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு 96 மார்க் எடுக்கு. இப்படிங்கிற சித்துக்கள்லாம் இது வந்து சிறிய சித்து தான் இங்க பொருத்த மட்டும் இல்ல. இதையோட உயர்வான சித்து ஆதி கைலாய சிவசூட்சமா நூல்கின்ற அற்புதமான புதையல். அதாவது அதை மாறி மாறி சொல்லிச்சு, ஆனா மாறி மாறி சொல்ல வேண்டி இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு. கலியுகங்கிறதுனால காதுல ஊதி 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 அடப்பெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. வினைகளெல்லாம் போகும்போதுதான் அந்த அடப்பு எடுபடும். அதாவது சுத்தமான இறையோட ஓசை, அந்த இறை சங்குநாதத்தோட ஓசை, இறை சபையோட ஓசை, இறை சித்தனோட அற்புதமான ஆற்றலோட ஓசை வந்து உள்ள போனா வினை நிலைகள் களையும் போதுதான். செவுடன் காதில் கூட ஊதிய சங்கா இருந்துட்ட போதும் செவிட்டு நிலைகள் வந்து வேறறுக்கப்பட்டு உயர் நுட்ப ஓசையை கேட்கக்கூடிய அற்புதமான செவிகளை அவன் பெற்று சிந்தையை பெற்று சிந்தைக்குள் அதை ஏற்று அப்ப இறை அவதாரம் நிகழ்ந்த இடம் இது. இறை சித்தன்
அங்கிருந்து அதுதான் சொல்ல வந்தேன். இங்க இந்த எளிய எளிய பகுதியிலிருந்து, எளிய சபையில இருந்து, ஆனா வலிய சபை, வலிய பகுதி, வலிமையான எல்லை, எத்தனையோ இறை சூட்சமங்கள் சித்தனுக்குள்ள இருக்கு. 11,000 யுக தவமாற்றலா இருக்கு. அகத்தியமா சிவமா அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில சித்தன் அமர்ந்த நிலை. ரெண்டும் ஒரு நிலைதான். முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்கள்லாம் ஒருங்கிணைந்த ஒரு சித்தனா சொல்லப்படுது. இத்தனை விஷயங்களையும் சொன்னா யாரு நம்புவா? யாரும் நம்ப மாட்டாங்க. படிப்படியா 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 சீடர்களை, உயர்வான சீடர்களை, உயர் சரணாகதி கொண்ட சீடர்களை, முதல் நிலையில முழு நிலையில வச்சிருக்கிற சீடர்களுக்குள்ள இங்க இருந்து இறை சித்தனுடன் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் அவதாரங்களுக்கு கூட கொடுக்கப்படாத எத்தனை சித்தர்கள் தேவர்கள் கரங்களில் கூட இல்லாத சிவமே ஆயுதமா வந்து, சிவமே வந்து அது ஞான பேழையா, அருள் பேழையா, சித்தனை வந்து போற்றுவதற்கு உண்டான பேழையா பெற்று அதை வந்து பிரபஞ்சம் முழுவதும் நன்மை அடையணும் அப்படிங்கிற அகத்திய பெருமான் இச்சையினாலையும், சிவமகா வாழை சித்தனோட சூட்சம ஆற்றலோட இச்சையினாலையும் அது உயர்வுபடுத்தப்பட்டு அற்புதமான சிவத்தின் அனுகிரகத்தால் இப்ப வந்து அந்த நூல் வந்து நம்பி நிற்கின்ற சீடர்களுக்கு இங்க இருந்து இயக்கப்படுது. எங்க இருந்து? சிவமகா வாழை சித்தன்கிற அந்த நிலைக்குள்ள இருந்து, வண்டானம் எல்லையில இருந்து, கலியுக தேவசித்த சபைன்னு அகத்திய பெருமான் நாமகரணம் சூட்டி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைன்னு சிவபெருமானால் நாமம் உயர்த்தப்பட்டு, சித்தனும் வாழை சித்தன்ல இருந்து சிவ மகா வாழை சித்தனாக உயர்த்தப்பட்ட அற்புதமான தலத்துல இருந்து, அந்த சித்தனுக்குள்ள இருந்து ஒரு மானிட நிலையில் கீழ்கோடியில அடிக்கோடியில ஆள்கோடியில உள்ள ஒருத்தவனை உயர்த்தி உயர்நிலை கண்டு சித்த நிலை அடைஞ்சு, அதுக்கு பிறகு சித்த நிலைக்கு உயர்த்தி அதுக்கு மேம்பட்ட நிலைகளெல்லாம் ஞானிகள் மகான் யோகி அப்படிங்கிற எத்தனையோ நிலைகளை எல்லாம் உள்ள வச்சு ஒன்றும் தெரியாம, எதுவுமே தெரியாம எல்லாமே தெரிய வச்சு கணங்கள், சித்தகணங்கள், தேவகணங்கள், அகத்தியம் என்கின்ற மகத்துவம் மிக்க மகா பேரண்ட பெருஞான கூட்டத்தின் தலைவன் அவனால் வழிநடத்தப்பட்டு அற்புதமாக ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குள் எல்லாம் புகுத்தப்படும் என்கின்ற நிலையிலே ஒண்ணுமே இல்லாம, ஒண்ணுமே தெரியாம, ஒண்ணுமே புரியாம, ஒண்ணுமே அறியாம பயணப்பட்ட நிலையிலே அனைத்து நிலைகளையும் புரிய வைத்து, அறிய வைத்து, தெரிய வைத்து, கேட்க வைத்து, பழக வைத்து, பார்க்க வைத்து, அனுபவிக்க விட்டு அற்புதமாக அந்த நிலைக்கு உயர்த்தி உயர்வா இருக்கின்ற அற்புதமான சித்தனுக்குள்ள சித்த நிலைக்குள்ள இருந்து அந்த நூலை, பிரபஞ்சத்தை, சிவத்தை, ஒட்டுமொத்த சிவன்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்றா வச்ச சிவம்கிற பேராற்றலை பெருமகா நூலாக, பேரண்டத்தை ஆளுகின்ற நூலாக, பெரும் யுக மாற்றம் அப்படி அதுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. யுகம் மாற்றங்கிறது வந்து கலியுகத்தை தகர்த்தெறிஞ்சு தர்ம யுகத்தை மாற்றுறது பெரிய பணியா சொல்லப்பட்டாலும் அது ஒரு முனை அளவுதான். சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான பெருநிலைக்கும் பெருமகா சபைக்கும். ஏன்னா அத்தனை பேரும் இருக்காங்க. அகத்திய பெருமான் 9 கோடி சித்தர்கள் படைய வச்சிருக்காரு. சிவபடைக்கு கணக்கே கிடையாது. அத்தனை தெய்வங்களோட படையும் சிவபெருமானோட படைதான். முருகப்பெருமான் படை, அன்னையர்களோட படை, ஒட்டுமொத்த பிரபஞ்ச படையே இருக்கக்கூடிய சபைதான் அற்புதமான இத்தகைய சபை. அதற்குள்ள இருக்கக்கூடிய அதாக இருக்கக்கூடிய சித்தன் தான் சிவமகா வாழை சித்தன். அவனுக்குள்ள இருந்து பகிரப்படுகின்ற நூலு எத்தனை கோடி ஆற்றல் உள்ளதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. பிரபஞ்சமே நூலா வந்த நிலையில அந்த நூட்கள் சித்தனை நம்பி, சித்தனை நாடி, சித்தனை உயர்நிலையிலே முழு நிலையிலே அவன் அகத்தியனோட பிம்பம், சிவபெருமானோட பிம்பம், திருமுருகப்பெருமானோட பிம்பம், பரந்தாமனோட பிம்பம், ஒட்டுமொத்த கணங்களோட ஒரே பிம்பமா இருக்கக்கூடிய உயர் பிம்பம் அவன் அப்படின்னு நம்பி பயணப்படுகின்ற சீடர்களுக்குள்ள அவங்க எல்லை தாண்டி, ஆழி தாண்டி, லோகங்கள் தாண்டி இருக்கின்ற நிலையில இங்கிருந்து புரியக்கூடிய இறை சித்தானது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பகிர்வு சித்தா பகிரப்பட்டு அது சூட்சமத்துல வளர்ந்துகிட்டு வருது. சூட்சமத்துல வளர அது இறைவனுக்கும் தான் தெரியும். அகத்திய பெருமானுக்கு பேராற்றல் கொண்ட பெருங்கணங்களுக்கு தான் தெரியும். இயல்புல இப்ப மானிடர்கள், தெரியா மானிடர்கள், அறியா மானிடர்கள், ஆன்மீகன்னா
என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாத, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த அற்புதத்தை வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி பார்க்கறதுக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற நிலையில இங்க நினைக்கக்கூடிய விஷயத்த எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து ஒருத்தனால சொல்ல முடியுது? ஒரு சீடருக்குள்ள எப்படி, அதாவது இப்போ இங்கேயே சிக்னல் கிடைக்க மாட்டாங்க, எது ஒளிபரப்பு நிலையங்கள்ல இருந்தே சேட்டிலைட்ல இருந்து சிக்னல் வரலங்க. அங்க வச்சா கரகரங்கு 2 3 ஸ்டேஷனை சேர்த்து எடுக்கு, வச்சா புலி புலியா தெரியுது, கைபேசியில ஒழுங்கான ஓசைகள் வரல. இவன் ஒன்ன சொன்னா அவன் ஒன்ன கேட்டுக்கிட்டு எங்கேயோ எதையோ ஒன்ன செஞ்சு ஏதோ ஒன்னாகி ஒண்ணுக்கும் இல்லாமப்படி உபத்திருத்த கொடுக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் இப்போ உயர் நிலை கொண்ட தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கையில இங்க இருந்து எப்படி இயக்க முடியுது? அமெரிக்கால இருக்கிற சீடனை எப்படி வழி நடத்த முடியுது? சிங்கையில இருக்கிற சீடனை எப்படி வழி நடத்த முடியுது? மலைய நாட்டுல உள்ள சீடர்களை எப்படி வழி நடத்த முடியுது? எந்த நாடு, பெயர் தெரியாத நாடுகள்ல எல்லாம் சித்த சபைக்கு சீடர்கள் இருக்காங்க. அவ்வளவு இடங்களுக்கும் வந்து இந்த நுட்பம் வந்து இயல்பு நுட்பம், இயல் அறிவியல் நுட்பத்தின் வாயிலாக இருந்து அதையும் தாண்டிய நிலையிலே அவங்களை இயக்குகின்ற வல்லமை சிவமகா வாழை சித்தன்ட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல ஒரு சித்து வேணுமா? சித்தாட தெரியணுமா? அங்க பறந்து இங்க பறந்து கேட்கணுமா? அதிசயங்கள் நிகழ்த்தணுமா? அப்படின்னா இதை தெரிஞ்சவங்க இது இறை சித்து, இறையே ஆடுகின்ற சித்து, இறை மகா சித்து அப்படின்னு நினைச்சு இத உயர்வா நினைச்சு உயர்வான சபையை நோக்கி வர்றதுக்கு அந்த நூல் வழியா தான் இவ்வளவு அற்புதங்களை சொல்லுது. யுகமாற்ற பணி, கலியுகத்தை மாத்தனா எப்படி மாத்தணும், உன்னைய மாத்தணும், இறைவனை பார்க்கணும்னா என்ன பார்க்கணும், உன்னைய பார்க்கணும், உனக்குள்ளதான் இறைவன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. காடு மலையில இல்ல, வனாந்தர நிலைகள்ல இல்ல, எங்கேயோ தெரியக்கூடிய வெளிச்சங்கள்ல இல்ல, வெளிச்சம் உனக்குள்ள உற்பத்தி ஆகணும். இறைவனோட தன்மையோட மாற்று நிலைகள் உன்கிட்ட இருக்கு. அதை தூர வைக்கும் போது நீயே இறைவனா வரலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியா எத்தனையோ யோகிகள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் உயர் தேவ பாசைகள் மூலமாக, வேற்று மொழிகள் மூலமாக, ஏதோ உயர்வான வார்த்தைகள் மூலமாக, உன்னதமான கவிதை நடைகளின் மூலமாக எத்தனையோ நிலைகளில் சொல்லி வந்த நிலைகளை எல்லாம் தாண்டி எளிமையாகவும் சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடி கொடுத்துருக்கு, அந்த அம்மா கொன்றைவேனை கொடுத்துருக்கு, திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் இப்போ யாருக்கும் புரிய மாட்டேங்க, அது வேற விஷயம். எல்லா 2 அடியில கொடுத்துருக்காங்க, 3 அடியில கொடுத்துருக்காங்க, 4 அடியில கொடுத்துருக்காங்க, கம்மியா கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயங்களையும் சுருக்கி கொடுத்து பார்த்தாங்க, உங்களுக்கு தெரியல. அப்ப மானிட நிலையில, மானிட எந்த எந்த எல்லையில என்ன மொழி பேசுறாங்க, என்ன மொழி பழக்க வழக்கத்துல இருக்கு அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் இந்த நூல் வந்து தன்னை வளைச்சி தன்னை தாழ்த்தி நாணல் போல் வளையாம இருக்காம வளைஞ்சி கொடுத்து நெலிஞ்சி கொடுத்து மானிட இயல்புக்கேற்ப கலியின் நிலைக்கேற்ப தன்னை தாழ்த்தி தாழ்ந்த நிலையில உள்ள மானிட சிந்தையை உயர்த்தி உயர் இறை சிந்தையா மாற்றுகின்ற அற்புத பணிதனை இந்த சபை இங்கிருந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. இறை கணங்களை எல்லாம் அழைச்சி பேச விடுங்க, இறை கணங்கள் எல்லாம் போற்றி புகழத விடுங்க. நித்தம் வர்றது ஔவையாசி, அற்புதமான அன்னையர்களோட ஆசி. எங்க கோயில் இருக்கு, எங்க அவங்க குடிகொண்டு இருக்காங்க, எங்க ஆற்றல் இருக்குன்னு தெரியாத நிலையில உள்ள அன்னையர்கள்லாம் இங்க வந்து ஆசி மொழி நித்தம் கூறிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கணங்களும் இந்த நூலுக்குள்ள வந்து சித்தனை வாழ்த்த, சிவ சபையை வாழ்த்த, சிவ சூட்சமத்தை வாழ்த்த, தங்களோட நிலைய வந்து பிரபஞ்சத்துக்கு எடுத்து கூற எத்தனைத்து காத்து கொண்டிருக்கு. எடைவிடாத கணங்கள், இடமில்ல, வரிசையாக கணங்கள், தேவ கணங்கள், சித்த கணங்கள், பூத கணங்கள், எத்தனையோ ஆற்றல் மிகுந்த கணங்கள் எல்லாம் இந்த நூலுக்குள்ள வந்து ஆசி உரைக்க ஆவலோட ரொம்ப பொறுமையோட நின்ன இடத்துல தவம் இருக்கதா சொல்லப்படுது. எல்லாருக்கும் அகத்திய பெருமான் பார்த்து பதனமா நிதானமா ஒவ்வொரு கணமா விட்டு ஆசி சொல்லக்கூடிய நிகழ்வுலாம் சித்த சபையில தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த உரையெல்லாம், முகப்பு உரையெல்லாம் ஏன் உங்களுக்கு மாறி 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 சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு தன்மையோட, ஒவ்வொரு மாடுலேஷன்ல, ஒவ்வொருவோட ஏற்ற இறக்கங்களோட சொல்லல, ஏதாச்சும் ஒரு நிலை உங்களுக்குள்ள போயிராதா? ஏதாச்சும் ஒரு நிலை இந்த கலியில வாழக்கூடிய மானிட சிந்தக்குள்ள போயிராதா?
எப்படியோ சொன்னப்பட்ட வார்த்தைகள்ல ஏதோ ஒண்ணுல புரிதல் வந்துராதா, அறிதல் வந்துராதா, தெரிதல் வந்துராதா, தெளிதல் வந்துராதா அப்படிங்கிற நிலையில மாறி 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 நித்தம் நித்தம் இறக்கணங்கள்லாம் இறை சித்தனுக்குள்ள, சிவமகா வாழை சித்தனுக்குள்ள ஒரு மானிடனை சித்தனாக்கி சிவமாக்கி சிவமுக்கு மேற்பட்ட நிலையில அமர வைத்து அற்புதம் நிகழ்த்தி அதிசயம் நிகழ்த்தி உங்களுக்குள் ஒருவனைத்தானடா உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, எங்கேயோ இருந்தா சித்தர்களை தேவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியும். மானிட நிலைக்குள்ள இருந்து கொண்டு வந்தா தானே நேரா சிவபெருமான் இறங்கணும், முருகப்பெருமான் இறங்கணும், விநாயகப் பெருமான் இறங்கணும், அவர் இறங்கணும், இவர் இறங்கணும்னு இல்லை. நீங்க உங்களுக்குள்ளாம் அத்தனை கணங்களும் இருக்காங்க, நீங்க எல்லாமா மாறலாம் அப்படிங்கிற அற்புதமான நிலையை கொடுக்க சொல்லதுக்காக இந்த அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தி அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்கு. ஏன் இந்த இலையில தேர்ந்தெடுக்கணும், ஏன் இப்படி இருந்தவனை தேர்ந்தெடுக்கணும், ஏன் இன்ன பாதையில பயணப்பட்டவனை தேர்ந்தெடுக்கணும், ஏன் இப்படியெல்லாம் தெரிஞ்சவனை அறியாம தெரிஞ்சவன் தெரியாம தெரிஞ்சவனை தெரிய வைக்கணும் அப்படின்னு நிலையில இப்போ நீங்களும் எங்கேயோ இருந்து இங்க சீடர்கள் வராங்க, ஒண்ணுமே தெரியாம வராங்க, எதுவுமே புரியாத வராங்க. இதுதான் ஆனாவா அப்படின்ட்டு வர்ற கூட்டமெல்லாம் இங்க ரொம்ப இருக்கு. ஓ இறைன்னா இதுதானா அப்படின்னு தெளிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு அப்படின்லாம் சொல்லுதாங்கன்னா, அப்படி ஆட்களை உயர்நிலை அடைய வச்சு உன்னதமான நிலை அடைய வச்சு இறை நூல் தாங்கும் சீடர்களா, இறைவனை கூப்பிட்டு பேசக்கூடிய சீடர்களா, எல்லை தோறும் இந்த அற்புதமான பணி யுகமாற்ற பணி தொடங்கணும்னு கணங்கள் எல்லாம் இறங்கி இதுக்கு மேல இறங்குறதுக்கும் தயாரா இருக்காங்க. அந்த நிலையில இறங்கி எங்க உன்கிட்ட இருந்து லட்சம் கோடிகள் பல்வேறு பொருளுதவிகளை வாங்கி வளமை அடையணும் செழுமை அடையணும்னு இங்க யாருக்கும் எந்த விதமான நிலைகளும் கிடையாது. தேவர்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்க நீங்க மாறணும், யுகம் தப்பிச்சிடணும், பரந்தாமனோட அந்த நிலைக்குள்ள போயிடக்கூடாது, தரமட்டம் ஆயிரும், திருப்பி நம்ம உண்டு பண்ணணும், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கணும், ஓவர் டைம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கிற இயக்கங்களை சரி செஞ்சிருவோம் அப்படின்னு இறை நினைச்சதால, இறை சித்தர்கள் நினைச்சதாக அற்புதமான தேவ படைகளும் சித்த படைகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நினைச்ச முடிவுதான் இந்த எல்லையில இருந்து புறப்படக்கூடிய கூக்குரல். இந்த எல்லையில இருந்து இடைவிடாது கரையக்கூடிய நிலை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுன்னு அந்த நூலுக்கு உள்ள மகிமை, மகத்துவம், உயர்வு, உன்னதம் எல்லா நிலைகளும் தேவர்களே வியந்து பார்க்கின்ற அறிவு ஜீவியான நூல் இது, ஞான ஜீவியான நூல் இது, ஞானத்தின் கடல் இது, ஞானத்தின் பொக்கிஷம் இது, பிரபஞ்சத்தின் ரகசியம் இது. பிரபஞ்சம்னு ஒரு வார்த்தையில சொல்லிடக்கூடாது. பிரபஞ்சம்னா தேவர்களுக்கே அது எங்க எல்லாம் இருக்குன்னு தெரியாது, பேராற்றல் கொண்ட பெருங்கணங்களுக்கே பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியாது. அதுல உள்ள சூட்சமத்தை ஃபுல்லா தாங்கி நிற்கின்ற நூல் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல். அந்த நூல் எதுக்கு உங்களுக்குள்ள போய் உங்க செவிகளை போய் ரீங்காரம் விடணும்? அது ஏன் ஆங்காரத்தை குறைச்சி அகம்பாத்தை குறைச்சி உங்களை அகநிலைய தெளிய வைக்கணும், லோகத்துல இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் மாய நிலைன்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிற அற்ப பயணத்தை, மிக மிக அற்பமான பயணத்தை அற்ப மானிடர்கள்ட்ட, அற்ப சிந்தனை உள்ளவங்கள்ட்ட, இறை தேடல் இருந்தாலும் இறை தன்மை இல்லாம இறை தேடல் தேடி அலையவன்கிட்ட இறையோட தன்மை என்ன, அன்பா இருக்குது, கருணையா இருக்குது, மன்னித்து அழுது, மகத்துவம் செய்யுது, இதான் இறையோட தன்மை. அந்த இறையை அடையதுக்கு அதுல எந்த நிலையும் தன்னோட நிலைக்குள்ள கடு அளவு கூட இல்லாம இறையை தேடி அலைகின்ற கூட்டம் பிரபஞ்சம் முழுவதும் இகலோகத்துல கண்ணு கட்டிய நிலைகளையெல்லாம் வேடதாரிகளாக வேஷதாரிகளாக உயர்வான பொருட்களை கொண்டு ஆலயங்கள்ல சமர்ப்பிச்சுட்டா இறைவன் ஏத்துக்கிடுவான் அப்படிங்கிற நிலையில அறியாம தெரியாம புரியாம புகழ் நிலையில ஆலயங்கள் வழிபாட செல்லத கூட இகலோகம் புகழணும். அவன் வந்தான், இவன் வந்தான், அதை செஞ்சான், இதை செஞ்சான், அவ்வளவு உயரத்துல மாலையை போட்டான், இவ்வளவு உயரத்துல இதை செஞ்சான், இவ்வளவு உயரத்துல கோபுர கட்டினான், அதுக்குள்ள மதிமயங்கி உனக்குள்ள இறைவன் இருக்கான் அப்படிங்கிற நிலைய மதியில அடகு வச்சு நீ வளம் வர்ற நிலையெல்லாம் வேற இருக்கின்ற நிலையாக உனக்குள்ளதான் இறைவன் இருக்கான், உனக்கு நீ தான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் 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 வலியுறுத்த அற்புதமான நிலைதனை கீழே இறங்கி இறை கணங்கள் எல்லாம் இறை நூல் வழியாக கதறிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சிந்தைக்குள்ள மந்தைக்குள்ள அதோட கதர்கள் கலிகாலம் என்பதனால
கதறல் வந்து காதுல விழுந்து உயர்வான தர்ம யுகத்துல பயணப்படுறவங்க அந்த உயர் தலை நோக்கி அடிமேல் அடி விலையில அம்மி கூட நகருங்கிற நிலையில படிப்படியா 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 அந்த கலியுகத்துல இருந்து தர்ம யுக தலங்கத ஆதி கைலாய சிவசூட்சம நூல்கிற அற்புதமான நூலோட ஆசி மொழிகளை புரிஞ்சு தெரிஞ்சு எல்லா நிலைகளையும் சூட்சமத்திலையும் இயல்புலையும் அதோட வழியில பயணப்பட்டு இப்போ யுக மாற்றம் படிப்படியா நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி வருது அப்படின்னு அகத்திய பெருமான் அங்க இங்க போய் சொல்லியிருக்காரு. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பிரதிகள் வந்து அங்கங்க வளர்ந்துகிட்டு இருக்கு. இயல்பு நிலையில சூட்சமத்துல எங்கெங்கயோ வளர்ந்துருச்சு, அது தெரியும். இறை சபை பிரபஞ்சம் முழுவதும் முதன்மை சபை எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுகின்ற ஆற்றல் இங்க இறைவன்கிட்ட இருக்கு, அகத்திய பெருமான்கிட்ட இருக்கு, அற்புத சபைகிட்ட இருக்குன்னு எத்தனையோ முறையில சொல்லியாச்சு, தெரிஞ்சாச்சு, அறிஞ்சாச்சு. அறிஞ்ச கணங்கள்லாம் புரிஞ்சாச்சு, புரிஞ்சு வந்து அமர்ந்தாச்சு, அதோட பணிகளை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் இயல்பு நிலையிலோட மாநிலர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறைநூலோட பிரதிகள் விதைக்கப்பட்டாச்சு, விதைகள் தூவப்பட்டாச்சு அப்படிங்கிற நிலைகளை இப்ப வந்து எல்லாரும் அனுபவத்தின் மூலமாக பார்த்துட்டு வரைய எந்த சீடர்களுக்கு எந்த எல்லையில எந்த தன்மையில நூல் வருது அப்படிங்கிறது மறைச்சு ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நூல் விதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அறுவடையாகும் காலங்களை சித்த கணங்களும் தேவ கணங்களும் உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்ச பணியை விட்டுட்டு அப்படின்னா எதுக்குன்னா இங்க இதை காப்பாற்றணும், அழிய போத விஷயத்த காப்பாற்றணும். அங்க எல்லாம் வளமா இருக்கு, நலமா இருக்கு, உயர்வா இருக்கு, உன்னதமா இருக்கு. இங்க ஒண்ணு மரணம் அடையக்கூடிய தருவாயில இருக்கு, இழுத்துக்கிட்டு கிடக்கு, என்ன ரொம்ப நோஞ்சான ஆகிருச்சு, நோய் நொடிகள்லாம் வருது, பறத்தல் வருது, அதாவது பஞ்சபூதங்கள் கோபம் அடையுது, அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல்லாம் வரப்போகுது, அங்க அந்த போர் வருது, இங்க இது வருது, இந்த நோய் வருது, மருந்தில்லா நோய் வருது, இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வச்சு அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற நிலையில அதை காப்பாற்றணும், அதுல இருந்து தப்பிக்க வச்சிடணும் அப்படின்னு கருணையோட இறைகணங்கள் வந்து இதன் மேல கவனம் வச்சு கலியுகத்தின் மேல கவனம் வச்சு கலியுகத்தை தெரிஞ்சு தர்ம யுகத்தை வந்து வளர்க்கணுங்க உயர்வான நிலையில பயணப்பட்டு வரதுனால தான் இந்த கூக்குரல், இந்த கூச்சல், இந்த முகப்புரை, இந்த சபை, இந்த சித்தன், இந்த பயணம் உங்களை எல்லாம் அழைச்சி பேசுகிறது, இந்த மேடை, இந்த ஆசனங்கள், இந்த அற்புதமான வண்ண ஆடைகள் எல்லாமே வந்து மாற்றணும், மாற்றி ஆகணும். அதற்குண்டான கட்டாயம் இறைவனுக்கு இருக்கு. இறைவனுக்கு இருக்கின்ற கட்டளைய இறை கணங்கள் செய்யணும், சித்த கணங்கள் செய்யணும், தேவ கணங்கள் எல்லாம் செஞ்சாகணும். அதனோட அவங்கள வணங்கி நிற்கின்ற நம்மளை மாதிரி ஆட்கள், நம்மளை மாதிரி இகலோகத்துல இருக்கின்ற அவங்களோட நிலைக்கு உயரையில அவங்க சொன்ன பணியை நம்ம செஞ்சு ஆகணும். உயர்வான பணி இது. உயர்வான பணி நிமித்தமா, உன்னதமான பணி நிமித்தமா, இறை பணி நிமித்தமா இறை சபை இயங்குவதால இறையோட இப்படி சித்து விளையாட்டு, சீர்மிகுந்த விளையாட்டு, இறை சித்தே வந்து உயர் சித்தே வந்து இந்த ஓயாம சித்தா இந்த ஓங்கி ஒலிக்கின்ற ஓசையா ஆசைகள் இல்லா நிலையில பேராசை அப்படின்னு மனிதர்கள் அலைகின்ற நிலையில இது பேராசை இல்ல, பெருமிதமான ஆசையாக, இறை ஆசையாக யுகத்தை மாற்றி ஜீவராசிகளை காப்பாற்றி அருளணும் அப்படிங்கிற அற்புதமான நிலைகளை மண்ணுத்தி அருளி நீங்க செஞ்ச நிலைகளை எல்லாம் வந்து வணங்கி நிற்கும் போது, பணிஞ்சு நிற்கும் போது, சரண் கண்டு நிற்கும் போது உங்களை பிரபஞ்சம் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உயர்வான நிலையிலே பயணப்பட்டதான் இந்த உன்னதமான இந்த நிலையை வந்து, இந்த சபையை வந்து, இந்த நூலை வந்து, இந்த வளாகத்தை வந்து, இந்த பயணத்தை வந்து இறைகணங்கள்லாம் மீண்டும் அதான் சொல்லப்படுது. அந்த நிலைக்காகத்தான் இறங்கி வந்து பயணப்படுதாங்க அப்படிங்கிற அற்புதமான சீடர்களை அற்புதமாக இறை சபையோடு இணைந்து உறக்கத்திலையும் கூட இகலோகத்துல இருக்கின்ற அத்துணை கடமைகளுக்குள்ளும் முதல் இடத்துல முழு இடத்துல சிவசபையை வச்சு, சித்தனை வச்சு, சிவ நூலை வச்சு சிவ பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற அகத்திய மகா பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்ற அற்புதமான சீடர்களுக்கு இந்த அற்புதமான நிலைதனை, இந்த முகப்பு உரைதனை அவங்களோட சரணாகதிக்குள்ள இருந்து அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து சிவத்தை வணங்கி, பேராற்றல்களை வணங்கி, பிரபஞ்ச மகாசகையிலே சம்கார நாயகனாம், சஷ்டி நாயகனாம், ஏற்றம் மிகுந்தவனா, எழில் மிகும் தோற்றம் கொண்டவனா,
உயர் வண்ண, உயர் எண்ண, உயர் அனுக்கிரக நிலையை கொண்டு உயர் படை அமைத்து உயர் அரசனாய், பிரபஞ்ச அரசனாய், மன்னனாய், வேந்தனாய் அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற திருமுருக பெருமானுக்கு நடந்தேறிய அற்புதமான சஷ்டி திதி பூஜை நிகழ்வின் ஆசிதனை திருமுருக பெருமானையே அழைத்து அற்புதமாக அனுக்கிரக நிலைதனை ஆசி நிலைகளை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்தானந்த பிரபஞ்ச ஆனந்த கோலத்திலே அனந்த முருகனாக, அற்புத முருகனாக, கருணை வடிவமாக இருந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான ஆற்றலை அழைக்கின்ற உயர் நிகழ்வு நடந்தேற சிறந்தேற உயர் பேராற்றலை அழைக்கின்ற அற்புதமான உயர் நூல் திறக்கின்ற நிகழ்வை அகத்தியத்தை பணிந்து அற்புதமான ஆணை முகனை வணங்கி கன்னி மூலையில் கனிவுடன் அமர்ந்தவனை ஒட்டுமொத்த சபைதனை நெற்றி துடிமனையிலே அமர்த்தி அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புத அத்தகைய நேசனை, அத்தகைய கணங்களின் நேசனை மகா கணபதியை வணங்கி மகத்துவமிக்க மகா நூலை திறந்து அற்புதமான திருமுருகனை பெருமானை அழைப்போம். ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக.